நம்ம கொஞ்சம் பின்னோக்கி நகர்ந்து என்ன நடந்தது முன்னாடின்னு பார்த்துடலாம். அதாவது டாக்டரும் பாண்டியனும் அந்த புத்த பிட்சு 3 பேரை பார்க்க போகிறாங்க. அந்த சாப்டர் நீங்கள் பார்க்கலன்னா இப்போவே போய் கேட்டுட்டு வந்துடுங்க. அது மாதிரி அவங்க 2 பேரும் பார்க்கும்போது எதையை நீங்கள் பார்க்கணுன்னா ஒன்று நீங்கள் கடலை கடந்து போகணும். அப்போ பாண்டியன் சொல்கிறான், இமயமலையில் கடல் எங்கேருந்து வரும் அப்படின்னு. ஆனால் அங்கே நிஜமாலே ஒரு கடல் இருந்தது. அப்புறம் ஒரு நெருப்பு நதியை தாண்டி போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது இந்த சாப்டரில் ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ண போகுது. இதுக்கு முன்னாடி டாக்டர் டார்ச் ஆன் பண்ணுறாரு. மின்விளக்கை போட்ட உடனே ஒரு அற்புத காட்சியை பாண்டியன் பார்க்குறான். அந்த அற்புத காட்சி என்னன்னா, அங்கே அந்த தூண் மாதிரி ஒரு வடிவம் இருக்குது. அது எப்படின்னா ட்ராப்பாக ஒழுகும் போது அது உறைஞ்சு படிப்படியாக அது இப்படின்னு பெருசாக இருக்கும். அது நிறைய டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் அப்படியே ஒரு பூத்தோட்டம் மாதிரி இருந்தது. ஒரு வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் மாதிரி இருந்தது. அந்த இடத்த பார்த்துட்டு பாண்டியன் ரொம்ப ஆச்சரியமாகறான். டாக்டர்கிட்டேயும் அதை பற்றி சொல்கிறான். ஓகே பாண்டியன், நம்ம டக்குன்னு வெளியே போகணும், இந்த இடத்துல ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பாண்டியனுக்கு ஆச்சரியத்தை தாங்கவே முடியல. இது மாதிரி கூட ஒன்று இருக்குமா அப்படின்னு. அப்புறம் அவங்க 3 நடந்துக்கிட்டே இருக்காங்க. போக எப்படி ஆரம்பத்தில் போக இருட்டாச்சோ இப்போ போக வெளிச்சமாகுது. அப்படின்னா நம்ம வாசலை நோக்கி வந்துட்டோம் அப்படின்றது தெரியுது. அப்போ டாக்டர் அவளுக்கு அந்த வழியை நோக்கி தான் போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போகிறாங்க. போன உடனே எப்படியோ ஒரு வழியாக வெளியே வராங்க. அப்புறம் திருப்பி ஏதோ குழிக்குள்ளே விழாமல் அவங்க பாதுகாப்பாக வராங்க. அப்புறம் பாண்டியன் ஒன்றுத்தை பார்த்து பயங்கர சந்தோஷமாகறான். டாக்டர், அங்கே பாருங்க, ஒரு நெருப்பு நதி அந்த பிக்சர் சொன்ன மாதிரியே அப்படின்னு சொல்லி இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.